தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அரசுடைய உயர் அதிகாரிகள் இந்த புயல் வருகிற பாதையில் இருக்கிற மாவட்ட நிர்வாகம் இதையெல்லாம் உடனே அழைத்து அதற்கு வேண்டிய பாதுகாப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்று முதலிலேயே அறிவுறுத்திய விளைவாக இதுவரை எந்த விதமான உயிர் சேதம் இல்லாமல் இன்றைக்கு நாம் அதிலிருந்து தப்பித்திருக்கிறோம். மொத்தம் தமிழ்நாட்டில் இதுவரை 13 நிவாரண மையங்கள் நாம் உண்டாக்கி வைத்திருக்கிறோம். ராமநாதபுரத்தில் 3, திருவாரூரில் 4, நாகப்பட்டினத்தில் 5, விழுப்புரத்தில் 1, மொத்தம் 1058 நபர்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய உணவு, படுக்கிற வசதி, குழந்தைகளுக்கு பால் போன்றவையெல்லாம் சரியான முறையில் அங்கே இருக்கிற அதிகாரிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக குழந்தைகளை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் சொல்லியது விளைவாக அதன் மீது மிகுந்த அக்கறை எடுத்திருக்கிறோம். அதே போல மருத்துவ உதவிகளும் செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் அவர்கள் அங்கே சொல்லியதன் விளைவாக அந்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு நாளை மதியம் வரை மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று இரவிலே இருந்து நாளை மதியம் வரை மழை இருக்கும். பொதுமக்கள் வெளியே போவதை தவிர்த்து விட்டு தயவுசெய்து வீட்டில் இருந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் இந்த புயலிலே ஒரு உயிர் கூட இழப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் இருக்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவிற்கு எல்லா பகுதிகளும் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியிலும் கலந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் பகுதிகளில் நெல் நிறைய விளைச்சல் இருக்கிற பகுதி. அங்கே இருக்கிற நாற்றுகள் எல்லாம் மழையில நனைந்திருக்கு, உள்ள மூழ்கி இருக்க என்பதையெல்லாம், அதே மாதிரி உப்புரங்கள் எப்படி இருக்கிறதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஓரிரு தினங்களில தண்ணீர் வடைவதை பொறுத்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டில் மொத்தம் 5 கிலோ அரிசி பாக்கெட்டுகள் இப்பொழுது தயாராக 5 லட்சம் பாக்கெட்டுகள் நாங்கள் தயாராக வைத்திருக்கோம். திடீரென்று தேவை என்று சொன்னால் அதை உடனடியாக ஏற்பாடு செய்ய முடியாது என்ற எண்ணத்தோடு தயாராக 5 லட்சம் பேருக்கு 5 கிலோ அரிசி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த பாக்கெட்டுகள் எல்லாம் நாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். இலங்கையில் இருக்கிற விமான நிலையத்தில் இருக்கிற நம்முடைய தமிழர்கள் விமான நிலையம் தற்போது மூடப்பட்டிருக்கிற காரணத்தால் அங்கே இருக்கிறார்கள். முதல் நாள் சிரமப்பட்டிருக்கிறார்கள். பிறகு நம்முடைய அரசாங்கத்திலிருந்து, நம்முடைய உள்துறையிலிருந்து, நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி சென்ட்ரலில் இருக்கிற உள்துறை அமைச்சகத்தோடு பேசி அவர்களுக்கு வேண்டிய சாப்பாடு போன்றவையெல்லாம் கொடுக்க சொல்லி அவருக்கு வேண்டிய வசதியை முடிந்த அளவிற்கு எவ்வளவு வசதி செய்து கொடுக்க முடியுமோ அந்த வசதியை செய்து கொடுத்திருக்கிறோம். விமான நிலையம் திறந்த உடனேயே அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை நாம் உருவாக்க இருக்கிறோம். 100 லட்சம் பேர் இருக்கிறார்கள். 150 ஏறத்தாழ 150 பேர் இருக்கிறார்கள். போனவங்க அதாவது கால்நடை இறப்பு 16 சார், குடிசை சேதம் 24, அவ்வளவுதான். உயிரிழப்பு, மனித உயிரிழப்பு இல்லை. கால்நடை இறப்பு 16, குடிசை சேதம் 24. நம்முடைய பாதுகாப்பு படை டிஎன்ஆர்எஃப் அதுல இருந்து 16, எஸ்டிஆர்எஃப்ல இருந்தது, இது என்டிஆர்எஃப்ல இருந்து 12, ஆக 28 ஏற்கனவே பல பகுதிகளுக்கு திருத்தி அனுப்பி வைத்திருக்கிறோம். அது போக கூடுதலாக 10 டீம் வேண்டும் என்று, என்டிஆர்எஃப் வேண்டும் என்று கேட்டோம். அதையும் விமானத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எல்லா வகையிலும் தயாராக இருக்கிறோம். பாதிப்பு எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துக்கு அதை மூவ் செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா வகையிலும் தயாராக இருக்கும். முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நேரமும் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தளவுக்கு நம்முடைய கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து வானிலை ஆய்வு மையத்தோடு தொடர்பு கொண்டு எந்த பகுதியில மழை பெய்யும், எப்படி வரும், எந்த பக்கம் காற்றுடைய திசை இருக்கும் கேட்டு அதை தெரிந்து அந்தந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு தகுந்த முன்னெச்சரிக்கையை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். மத்திய
மத்திய அரசிடம் அது உடனே கேட்டது என்னன்னா, சிலோனில் இருக்கிற இலங்கையில் இருக்கிற நம்முடைய ஆட்களை இங்கே கொண்டு வருவதான் முதல் வேலை. வேற இந்த புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நஷ்டஈடு வழங்க கேட்பது என்பதெல்லாம் இது ரெண்டாவது. இது முடிந்த பிறகு எந்தெந்த பகுதிகள் சேதமடைந்திருக்கு என்பதையெல்லாம் நம்முடைய அதிகாரிகள் ஆய்வு செய்து அதை நம்ம டெல்லிக்கு சொல்லுகிற நேரத்தில் அவர்கள் பார்த்து தான் அதை சொல்வார்கள். அது அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதன் மீது அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும். முதல்ல நம்முடைய இலங்கையில் இருக்கிற தமிழர்களை இங்கே நாம் கொண்டு வருவதுதான் முதல் முக்கிய கடமையாக இருக்கிறது. அந்த பணியை விரைவில் செய்து முடிப்போம். நீர்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிற நீர்நிலை எல்லாம் முழுவதுமாக நிரப்பி நாங்கள் வைக்கவில்லை. இந்த மழை வருகிற நேரத்தில் தண்ணீருடைய வரத்து வரும் என்பதையெல்லாம் புரிந்து 80% 85% அளவிற்கு தான் அங்கே கொள்ளளவு நாங்கள் வைத்திருக்கிறோம். எவ்வளவு தண்ணீர் உள்ளே வருகிறதோ அந்த அளவுக்கு வெளியேற்றக்கூடிய அந்த வேலையும் செய்து வைத்திருக்கிறோம். நம்முடைய சென்னையை பொறுத்தளவுக்கு பூண்டியில் 85% தண்ணீர் இருக்கிறது, சோழபுரத்தில் 50% தண்ணீர் இருக்கிறது, செங்குன்றத்தில் 84% இருக்கிறது, செம்பரம்பாக்கத்தில் 84% தண்ணீர் இருக்கிறது, தேர்வாய் கண்டிகையில் 87% இருக்கிறது, வீராணம் ஏரியில் 64 சென்டிமீட்டர் தண்ணீர் இருக்கிறது. இன்னும் நமக்கு தண்ணீர் தேவை இருக்கிறது. அதை வருகிற நேரத்தில் அதை எப்படி அதை கையாளுவது என்பதை WRD டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அவர்கள் அந்த அதிகாரிகள் அங்கேயே அந்த அணைக்கட்டு பகுதியில் அங்கேயே இருக்கிறார்கள். தகுந்த நேரத்தில் முன்னெச்சரிக்கை செய்து தண்ணீர் திறக்க வேண்டிய அவசியம் இருக்கும் என்று சொன்னால் முன்னெச்சரிக்கை செய்து பொதுமக்களை, கரையோரமாக இருக்கிற பொதுமக்களை மேலே ஒரு தகுந்த இடத்துல உட்கார வைத்து விட்டு தான் தண்ணீர் திறக்கக்கூடிய வேலையை நம்முடைய அரசாங்கம் செய்யும். முதலமைச்சருடைய ஆணையும் அதுதான். நேற்று நம்முடைய முதலமைச்சர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவரோடு நம்முடைய முதலமைச்சர் பேசியிருக்கிறார்கள். நாங்களும் பேசியிருக்கிறோம். அதில் எவ்வளவு சேதங்கள் வரும் என்பதெல்லாம் இன்றைக்கு கணக்கெடுக்க சொல்லியிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததனால் அந்த 2 மாவட்டங்களிலுமே எந்த விதமான உயிர் சேதமோ பெரிய கால்நடை சேதமோ பெரிய அளவில் இல்லாமல் இருக்கிறோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுமே அவசர மையம் வச்சிருக்கோம், நமக்கும் வச்சிருக்கோம். வந்த உடனே அந்தந்த துறைக்கு இப்போ எங்களுக்கு கால் சென்டர் வருது. உள்ளே போனீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் உள்ளே போனால் பார்க்கலாம் கால் சென்டர். நீங்கள் போய் உள்ள இது எடுத்துக்கலாம். அந்த கால் சென்டருக்கு வர்ற அந்த செய்திகளை அந்தந்த துறைக்கு இபினா இபி, WRD, கார்பரேஷன் இப்படி எல்லா இடங்களுக்கும் எந்தெந்த துறைகளுக்கு அந்த கோரிக்கை வந்திருக்கிறதோ அதை அங்கே அனுப்பி அதை சரி செய்தாரா இல்லையா என்பதை தெரிந்து மறுபடியும் அவருக்கு நாங்கள் தகவல் பண்ணி 1063 கால் சொல்லு. இப்ப ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவரோட ஒரு மானிட்டரிங் ஆஃபீஸர், ஒரு சீனியர் IAS ஆஃபீஸர் ஏற்கனவே அங்கே இருக்காங்க. இப்போ கலெக்டர், ஒரு சீனியர் IAS ஆஃபீஸர், மானிட்டரிங் ஆஃபீஸர் இருக்காங்க. எந்த மாவட்டத்தில் அதிகமாக பாதிப்பு வந்தால் அங்கே தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு கூடுதலாக இன்னும் அதிகாரிகளை அனுப்புவதற்கு நாளைக்கு இந்த புயல் புயல் போன பிறகுதான் எந்தெந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்து தகுந்த நஷ்டஈட உடனே வழங்க வேண்டிய முயற்சியை அரசாங்கம் எடுக்கும், முதலமைச்சர் எடுப்பார்கள். இல்ல, சென்னையில் இருக்க அதிகாரிகள் அந்தந்த ஜோன்ல பிரிச்சு விட்டுருக்காங்க. அந்தந்த IAS ஆஃபீஸர் அந்தந்த இடத்துல இருக்காங்க. மாவட்டத்துக்கு ஒரு ஆஃபீஸர் IAS ஆஃபீஸர் அனுப்பியிருக்காங்க. அது போக கூடுதலாக வேணும்னா அது ஏதாவது ஒரு மாவட்டம் நிறைய பாதிச்சா அந்த 2 பேரால முடியாட்டா இன்னொரு ஆளோ 2 பேரோ முதலமைச்சர்களும் அங்கே அனுப்பி வைப்பாங்க.